கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதலுக்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தல் மாக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வேத பாட வகுப்பில் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நாம் அதை படித்து கொண்டு வருகிறோம். தேவன் செய்த பெரிதான இரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் விலக்கிவிட்டார்கள். ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை வெறும் மனிதனாக பார்த்தார்கள். அவர்தான் யெகோவா என்கிற தேவன் என்பதை உணராமல் அவர்கள் இருந்தார்கள். ஆகையினால்தான் ஆண்டவர் பல சமயங்களிலே அவர்களுக்கு தான் தேவன் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதனால் அது நடைமுறையிலே எந்த மாதிரியான தாக்கத்தை அது உண்டு பண்ணுகிறது என்பதை குறித்து தான் இந்த வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவர் ஆணித்தரமாக போதிக்கிறார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதுமே சுயநீதியை விரும்புகிறவர்கள், சுயநீதியை மேன்மையாக நினைக்கிறவர்கள். நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எப்பேற்பட்ட இனத்தில் பிறந்தவங்க தெரியுமா, எங்கள் குலம் என்ன கோத்திரம் என்ன, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க. இவர்களுக்கு தேவ நீதியை குறித்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லை. அவர்கள் தங்கள் சுய மேன்மையவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சுய நீதியவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தான் விருத்த சேதனம் இருக்கிறது, நாங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்கள், ஆகையினால எங்களுக்கு இருக்கிற மேன்மை இந்த உலகத்தில் எந்த ஜனங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு 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 பெருமையிலே வாழ்கிறவர்கள் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அதாவது நான் சொல்றது ரட்சிக்கப்படாத யூத ஜனங்கள். ரட்சிக்கப்படாதனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று ஒத்துக்கொள்ளாத, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் மட்டும்தான், அவர்தான் எங்களுடைய யெகோவா தேவன் என்கிற கருத்தை உடைய யூதர்கள். அவர்கள் தான் ரட்சிக்கப்படாத யூதர்கள். அப்போ அவர்களுக்கு இன்றைக்குமே அந்த ஒரு மன மேட்டுமை, தற்பெருமை இருக்கிறது. இவர்கள் தேவனுடைய நீதியை தேடவே இல்லை. தாங்கள் பாவி என்கிற உணர்வே அவர்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது, மனம் குழம்பி போயிருக்கிறது. ஆகையினால தான் அவங்க தேவனை தேடாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேடியும் அடையாமல் இருக்கிறார்கள். தேவனை ஒரு சில தேடினாலும் அவர் என்ன செய்யறதில்ல, இவங்க அடைகிறதில்லை. இப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய ரகசிய வருகை, இரண்டாம் வருகை ரெண்டு இருக்கு. ஆண்டவருடைய ரகசிய வருகையில் இரண்டாம் வருகைன்னு சொல்றதை விட பகிரங்க வருகை அப்படி சொல்லலாம். ஆண்டவருடைய ரகசிய வருகையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்யப்படுவார்கள், ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்க யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி. அப்போ யார் கைவிடப்படுவா அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ இந்த லிஸ்ட்டில் யூதர்கள் நிறைய பேர் வருவாங்க. புறஜாதிகளில் வேறு மதத்தை தழுவினவர்கள் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் யூதர்களில் பெரும்பான்மையான ஆட்கள் என்ன செய்வாங்க, அவங்களும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. அப்போ இவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்துனுடைய முதல் 3.5 வருட உபத்திரவ காலத்திலேயும் அதன் பின்பு வரக்கூடிய 3.5 வருட மகா உபத்திரவ காலத்திலையும் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் அந்த 666 என்கிற இலக்கத்தையோ அல்லது அந்தி கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அடையாளத்தை இவர்கள் தங்களுடைய நெற்றியிலோ அல்லது உள்ளங்கையிலோ போடாமல் இருந்தாங்கன்னா இவர்களை அந்தி கிறிஸ்து என்ன செஞ்சிருவான், கொன்றுவான்.
அப்படி இவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்றால் இவர்கள் என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு வர முடியும். இல்லை அப்பையும் இவங்க உயிருக்கு பயந்து அந்தி கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு. அப்போ நியாய தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு. நியாய தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது என்பதை ஏற்கனவே ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பு எழுதி வைத்து விட்டார். அது நிறைவேறுகிறதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் தான் நமக்கு தெரியாது. ஆகையினால அது என்னைக்கு வரும்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு வாழ வேண்டும். எந்த காரியத்தை செய்கிறதுனாலும் ஆண்டவர் மீதான விசுவாசத்தை விட்டு விடாமல், அந்த விசுவாசம் குறைந்து போகும்போது அதை பெருகச் செய்வதற்கு என்ன செய்யணுமோ, அதிக நேரம் ஜெபிக்கிறது, அதிக நேரம் வேதம் வாசிக்கிறது, அதிக நேரம் நல்ல செய்திகளை கேட்பது, இது போன்ற காரியங்களை நாம் இருக்கும்போது நமக்குள்ளாக குறைவுபட்ட விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இப்போ அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ விசுவாசத்தை நாம் எப்பயுமே என்ன செய்யணும்? ஆண்டவர் மீது அதிகமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற ஒரு மனிதன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை கேட்காம செய்ய மாட்டான். இப்போ ஆண்டவரை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஆண்டவர் நம்ம நீதியின் பாதையில் தான் நடத்துகிறாரு. அப்போ நீதியான வழிகளில் தான் நம்ம போவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பரிசுத்தமான வாழ்வு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பரிசுத்தத்துக்கு நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. விசுவாசமாக ஆண்டவர் மீது இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறத செய்வோம், ஆண்டவர் வேணான்னு சொல்கிறத செய்ய மாட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன செய்வோம்? நீதியின் பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த உபத்திரவ காலத்திலையும் மகா உபத்திரவ காலத்திலையும் அவதிப்படுவார்கள். அவங்க அந்தி கிறிஸ்துவனால சிறைச்சு அதை கொலை செய்யப்படுவார்கள். இது எல்லாமே நடக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு யூத மக்கள் போயிடக்கூடாதுன்னு தான் இங்கே என்ன செய்கிறாரு பவுல் அப்போஸ்தலன் அவர்களை குறித்து மிகுந்த கரிசனையோடு எழுதுகிறார். ஆனால் அவங்க ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதுக்கு 8வது வசனம் 9வது வசனத்தை சொல்கிறாரு. கன நித்திரையின் ஆவி இருக்குது, காணப்படக்கூடாத கண்கள் இருக்குது, கேளாத காதுகள் இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்தான்? இருக்குது. அதனால தான், அதாவது காணப்படாத கண்கள்னா மாம்ச பிரகாரமாக எழுத்தின்படியாக அவங்க குருடா இருக்கிறாங்கன்னு சொல்லலை. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. ஆவிக்குள்ளான மனிதனுடைய காதுகள் குருடாக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரை குறித்து பேசினாலே அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் கிடையாது, அவர் ஒரு தச்சனோட பிள்ளைங்கிறான், அவர் எங்களை மாதிரி ஒரு மனுஷருங்கிறான். அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு தெளிந்த பார்வை அவர்களிடத்தில் இல்லை. அதுதான் அவர் சொல்கிறார். 9-10 வசனங்கள் அதில் திரும்ப வாசிங்களேன். 9-10. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலும் ஆக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த 2 வசனத்திலையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பந்தி அவர்களுக்கு என்ன செய்யலாம்? சுருக்கும் கண்ணியுமாய் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாக இருக்க கடவுது. அதாவது அவங்களுடைய பந்தி, அவங்களுடைய சாப்பாட்டு மேஜை அவங்களுக்கு விஷமாக மாறட்டும்ங்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படி தான் புரிஞ்சுக்கணும். உணவே அவங்களுக்கு விஷமாக மாறட்டும், காணாதபடிக்கு அவளுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அதாவது கண்ணே குருடா போட்டும் அப்படின்னு ஒரு ஜபம். ரொம்ப அதாவது மேலே இதை படிக்கும்போது இப்படி இல்லாமல் ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பந்தி சுருக்கும் கண்ணியமாக இருக்கணுமா, கண்கள் குருடா இருக்கணுமா, முதுகு குனிஞ்சே இருக்கணுமா, கூணு விழுந்த ஆளாக இருக்கணுமா. இப்படி யார் ஜெபம் பண்ணுறா? தாவீது பண்ணுறார். ஏன்னா அங்கே தான் சொல்கிறார் பாருங்க, எப்போது குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லு. அப்போ தாவீது இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கிறாரு. அதை இங்கே கோட் பண்ணி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது இப்படிலாம் ஜெபிக்கலாமா, ரொம்ப மோசமான ஜெபமாக இருக்குதே அப்படின்னு நம்மளும் நினைப்போம். அப்புறம் வேற யாராவது புறஜாதி மக்கள் இதை படித்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த எல்லாமே உண்மை. அது நமக்கு போதனையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் எப்பொழுதுமே நல்ல காரியங்களை மட்டும் எழுதி வைக்கலை, அந்தந்த காலகட்டத்தில் நடந்த நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் அப்படியே எழுதி வைத்திருக்கிறது.
முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சிலர்லாம் வந்து பைபிளில் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வருதே, இதெல்லாம் வரலாமா, ஒரு புனித நூலில் இதெல்லாம் வரலாமா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. அப்போ நாம் சொல்ல வேண்டிய பதில் என்னென்னா, வேதாகமம் பல பரிசுத்தவான்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது பல்வேறு காலகட்டத்தில். மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் நடந்த உண்மைகளை, நடந்த நல்ல காரியத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு, கெட்ட காரியத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப தேவன் நியமித்த ரட்சிப்பை தேவன் நியமித்த வழிகளில் தேட வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போதுதான் அந்த ரட்சிப்பை கண்டடைய முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்பை தேவன் நியமித்த வழிகளிலே தேடவில்லை, அடையவும் இல்லை. ரோமர் 9:30 வாசிக்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதியை தேடாத, அதாவது நீதியை அறியாத புறஜாதியார் என்ன செஞ்சாங்களா? திரும்ப வாசிங்க. 9:30. நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். நீதியை தேடாத புறஜாதியார் அப்படின்னா, நீதினா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது புறஜாதியார்னா வேற யாரும் இல்லை, நம்ம தான், நம்மளுடைய முன்னோர்கள். ஏன்னா நமக்கு ஆண்டவருடைய பிரமாணங்கள் எதுவும் கொடுக்கப்படலை. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலை. அவர் யாரை தான் தேர்ந்தெடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை தான் தேர்ந்தெடுத்தார். அப்போ அவங்களுக்கு தான் நியாய பிரமாணம், சட்டங்கள் எல்லாம் கொடுத்தார். நமக்கு எதாவது கொடுத்துருக்காரா? புறஜாதிகளுக்கு கொடுக்கல. அப்போ நமக்கு ரூல் புக்கே இல்லைன்னா எது நீதி, எது சரி, எது தப்புன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம முன்னோர்களாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இதை செய்யலாம் கரெக்டு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதை தான் நம்ம ஆளுக்கு பூரா என்ன செஞ்சுருப்பாங்க, வழி வழியாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ புரியுதா பாரம்பரியம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? பாரம்பரியம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், பாரம்பரியம் தேவ வசனத்தின் அடிப்படையில் ஒத்து போகணும். வசனத்திற்கு ஒத்து போகாத எந்த பாரம்பரியத்தையும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர் செய்யவே கூடாது. அது மகா தவறு இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வசனமும் இருக்குது, பாரம்பரியமும் இருக்குது, நாங்கள் பாரம்பரியத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். அந்த பாரம்பரியத்தில் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு விரோதமாகவே இருக்கும். அதுக்கு அல்ல, தேவன் அதற்காக உங்களை என்னை அழைக்கலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் சில காரியங்களை செய்யணும்னு சொன்னார்னா, அது அத்தனையும் இவருடைய கல்வாரி சிலுவைக்கு அடையாளம். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்தால் நம்ம அதை கொண்டாடி தான் ஆகணும் எல்லா வருஷமும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, பிரஜாதிகள் அதை கொண்டாடணுன்ற அவசியம் இல்லை. நாம் ஒருவேளை யெகோவா தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்ம அதை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை செலிப்ரேட் பண்ணணுமானா இல்லை. ஏன்? பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கல்வாரி சிலுவையில் பலி ஆயிட்டார். நிஜம் வந்ததுக்கப்புறம் நிழலுக்கு இங்கே என்ன இல்லை, வேலை இல்லை. இப்போ நம்ம எதை தான் கொண்டாடுவோம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை தான் கொண்டாடுவோம். உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறவன் பஸ்கா பண்டிகை கொண்டாட மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தனால செலிப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் புது வருடம் தொடங்கும் போது அதை நம்ம ஆண்டவர், அதாவது புது வருடத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து தொடங்கணும் அப்படின்றதுக்காக அது ஒரு ஆராதனை வச்சு நம்ம கொண்டாடுறோம். ஆண்டவர் நமக்காக மரித்த நாளை குட் ஃப்ரைடேன்னு சொல்லி, ஏன்னா நமக்கு அது குட் ஃப்ரைடே, அவருக்கு தான் அது பேட் ஃப்ரைடே இல்லையா? அவர் தான் உயிரை கொடுத்துட்டார். நமக்கு அது அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். ஆகையினால நமக்கு அது ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா அவர் உயிரை கொடுத்தனால தான் நாம் ரசிக்கப்பட்டோம். அப்போ அதை நாம் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, 3ஆம் நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதுதான் நிஜம். அதை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா ஈஸ்டர் பண்டிகையை வேறு யாருமே கொண்டாட முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை கொண்டாட முடியும். அப்போ அதனால தான் சில பாரம்பரியங்கள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக இருக்கும்போது அதை நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நாம் கொண்டாடக்கூடாது. இப்போ புறஜாதிகள் நீதியை தேடவில்லை என்றால் அவங்களுக்கு நீதி கொடுக்கப்படலை, நீதினா என்னன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் நீதி அடைந்தார்கள். எப்படி? அவங்க எதே ரூல் புக்கை கொடுத்து அதை படித்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணி
அப்படி நீதி அடையலை, அவங்க ஆண்டவரை மட்டும் விசுவாசித்தாங்க. நீங்கள் ஆரம்ப கால 1ஆம் நூற்றாண்டு சபைகளில் அதிகமாக யார் சேர்க்கப்பட்டார்கள் என்றால் புறஜாதி மக்கள் தான் என்ன செய்யப்பட்டாங்க, அதிகமாக ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று என்று வசனம் வரும். யார் அந்த கிறிஸ்தவர்கள் என்றால் அதில் யூதர்கள் இருப்பாங்க, ஆனால் கம்மியான எண்ணிக்கையில் தான் யார் இருப்பா, யூதர்கள் இருப்பாங்க. அதிகமாக யார் இருப்பா, புறஜாதிகள், கிரேக்கர்கள், ரோமர்கள், இன்னும் மற்ற புறஜாதிகள், மற்ற நாட்டுக்காரங்க, இவங்க தான் அதிகமாக ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, இவர்களுக்கு சத்தியத்தை அதிகமாக கொண்டு போனது யாருன்னா பவுல் அப்போஸ்தலன். அதனால்தான் புறஜாதிகளின் அப்போஸ்தலன். அவர் தான் நிறைய புறஜாதி மக்களுக்கு என்ன செய்தார், அதிகமாக கொண்டு போனார். யூத மக்கள் மத்தியிலே பேதுரு ஊழியம் செய்கிறாரு, யாக்கோபு ஊழியம் செய்கிறாரு, யோவான் ஊழியம் செய்கிறார். நிறைய சீசர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. புறஜாதிகளுக்கு யார், பவுல் அப்போஸ்தலன் தான் கொண்டு போய் என்ன செய்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் இந்தியா பக்கம் ஆசியா பக்கம் வரணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவரை தடுக்கிறார். நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், ஏன்னா அது உன்னுடைய டூரிசெக்ஷன் கிடையாது. அந்த ஊழியத்தை நான் யாருக்கு வச்சிருக்கிறேன், தோமாவுக்கு வச்சிருக்கிறேன். ஆகையினால நீ ஐரோப்பா அந்த ஏரியாவில் மட்டும் பாருப்பான்ட்டார். அதனால தான் தோமா எங்கே வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. அப்போது புறஜாதிகள் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்தவர் பவுல் அப்போஸ்தலன். அநேக நாடுகளுக்கு அவர் பிரயாணப்பட்டு போகிறார். அப்போ புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதிகமாக சபைகளிலே சேர்க்கப்படுகிறார், அதிகமாக சேர்க்கப்படுகிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். எப்படி அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. அப்ப ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர்னு எப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே இவர்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாய் ஆக்கப்பட்டுட்டாங்க. அதனால தான் நீதி அடைந்தார்கள்னு எழுதுறாரு. இவங்க எந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றல, ஆனா எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றின ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவருடைய ரத்தம் இவர்களை கழுவுனதுனால இப்ப இவங்க எல்லாரும் யாரு, நீதிமான்களா மாறிட்டாங்க. இவர்களை நம்மை நீதிமான்கள் ஆக்கினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், பிதாவுடைய கிருபை. அந்த வகையில தான் நாம் நீதிமான்கள்னு சொல்றோம். நாம நீதி செஞ்சதுனால நீதிமான்கள் ஆகல, ஏன்னா ஒரு நீதியும் செய்யல, அதான் உண்மை. ஆனால் நம்மை என்ன செஞ்சிருக்காரு, பாவிகள் என்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து விடுதலை ஆக்கி நம்மளை கழுவி, பாவங்களற, சாபங்களற, வியாதிகள் இல்லாம, தரித்திரம் இல்லாம எல்லாம் முழுசா கழுவி நம்மை அவருடைய பிள்ளையாக நீதிமான்கள் என்கிற ஸ்டேட்டஸுக்கு மாற்றி அவர் வைத்திருக்கிறார். நாமெல்லாம் மாறிடல, அவர் வைத்திருக்கிறார். அவர் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறதுனால நாம தைரியமா சொல்லலாம், நாம் நீதிமான்கள். அப்ப நீதிமான்களுடைய வேலை நீதி செய்யறது மட்டும்தான். அல்லேலூயா. இந்த புரிதல் வந்துருச்சுன்னா நாம் நீதி செய்ய ஆரம்பிச்சிருவோம். பாவிகளா இருக்கும்போது பாவம் செஞ்சோம், கரெக்டு, அதுதான் அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுதி. இப்போ நீதிமான்கள் ஆயிட்டோம் அப்படின்னா நாம் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நீதி தான் செய்யணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். எண்ணத்தினால் வென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல். யார் விசுவாசத்தினால தேடலையா, இஸ்ரவேல் மக்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவரை தேடல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அப்படின்னா, நியாயப்பிரமாணம்னு நமக்கு தெரியும், சுருக்கி சொல்லணும்னா 10 கட்டளைகள், 613 பிரமாணங்கள் இருக்கு. இப்ப அந்த பிரமாணங்கள் வழியாக என்ன செஞ்சாங்களாம், என்ன செஞ்சாங்களாம், தேடினபடியால். எதை தேடினாங்க, நீதியை தேடினார்கள். அதாவது நான் இந்த 613 நான் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரூலை அதை கடைபிடிச்சிட்டா நான் யாரு, நான் நீதிமான். ஆனால் அதை ஃபுல்லாக கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இவங்களால அதை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு கட்டளையை கொடுத்தார். ஏன் கட்டளை கொடுத்தாரு, அப்போ இவ்வளோ தெரிஞ்சு இவர் எதுக்கியா கொடுக்குறாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவங்க உணரணும் தான் ஒரு பாவின்னு. அந்த உணர்வு எப்போ வரும், ஆண்டவர் கட்டளை கொடுக்கணும், இதை செஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. சரி செய்யுங்கன்னு கொடுத்துட்றாரு. இப்போ அதை செஞ்சு பார்க்கும்போது தான் என்ன ஆகுது, அதை செய்ய முடியல. செய்ய முடியலன்னு மனசில் என்ன வந்துடும், இப்போ குற்ற உணர்வு வந்துடும். ஐயோ ஆண்டவர் கொடுத்தா நம்மளால் செய்ய முடியலையே. குற்ற உணர்வு வந்தோடனே நம்ம பாவம் பண்ணிட்டோம்,
நாம் பாவியாக இருக்கிறோம் என்கிற உணர்வு அந்த மனுஷனுக்கு என்ன செய்யும்? வரும். அதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்தார். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்து கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எந்த மனுஷனும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. அப்ப இவங்க இஸ்ரவேல் மக்கள் எதை தான் வச்சு தேடுறாங்க? இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தினால நீதியை தேடல. அவர் விசுவாசிச்சு அவர் மூலமா எனக்கு நீதி வரும்ன்றத நம்பவும் இல்லை, தேடவும் இல்லை. நியாயப்பிரமாணம் இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணிடுவேன், அதை நான் செய்யறதுனால எனக்கு நீதி வந்துடும் நினைச்சு தேடினாங்க. ஆனா அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் என்ன செய்தார்களாம்? இடறினார்கள். அப்ப நியாயப்பிரமாணங்களை மேன்மையாக நினைத்து அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவரை இவர்கள் விட்டு விட்டார்கள். அதுதான் அங்க பாயிண்ட். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டு வேற, நம்முடைய ஸ்டாண்டர்டு வேற. ஆண்டவருடைய நீதி வேற, நம்முடைய நீதி வேற. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவினுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவம் ஆக்கினார். அப்ப இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சு பாவியாகல, அவர் பாவம் ஆக்கப்பட்டார். நம்முடைய எல்லா பாவத்தையும் பிதா எடுத்து என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது சிலுவையில சுமத்திட்டார். அதான் பாவம் ஆக்கப்பட்டார், பாவம் ஆக்கினார் அப்படின்னு வருது பாருங்க. அப்பதான் நாம் நீதிமானாய் ஆக முடியும். அப்ப பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நீதியே அறியாத நாம் அவருக்குள் நீதிமான்களாய் மாறினோம். அதுதான் வசனம். அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சம். இந்த வெளிச்சம் இஸ்ரவேல் மக்களுக்கு புரியல. இரட்சிப்பின் வழியை தேவன் நியமித்த வழிகளில் தேட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்பினா தானே அவங்க இதெல்லாம் படிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பாதனால அவங்களுடைய பைபிள் வெறும் பழைய ஏற்பாடு மட்டும்தான், புதிய ஏற்பாடு அவங்கள்ட்ட கிடையாது. ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சேர்ந்த பைபிளை உபயோகப்படுத்துகிறார்கள். வாசிக்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இந்த ஏசாயா 6வது அதிகாரம் 9-10 வசனத்துல சொல்லப்பட்ட காரியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 11:8 போதிக்கிறார். அதை கோட் பண்ணி தான் இங்க போதிக்கிறார். ஏசாயா தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். என்னத்தை கொடுத்தாராம்? கனநித்திரை நாவி, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள். பவுல் சொல்லல, ஏசாயா சொன்னதை பவுல் இங்க எடுத்து என்ன செய்யறாரு? ரோமர்ல அதை எடுத்து காட்டுறார். மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு 13 முதல் 15 வசனங்கள். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டு கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை குணம் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கிறபடியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உவமைகளாக பேசுகிறார். ஏன் ஆண்டவரை உவமைகளாக பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேலருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சு பேசுறாரு. ஏன் அப்படின்னா, சொல்லி சொல்லி கேட்காதவங்கப்பா அவங்க. என்னது சொல்லி சொல்லி கேட்காதாளு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா அங்கே என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாரோ அதே வார்த்தைகளை இங்கே ஆண்டவன் என்ன செய்கிறாரு? அதே வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ ஆண்டவரும் ஏசாயா பேசுனதை என்ன செய்கிறாரு? கோட் பண்ணுறார். அப்போ ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம்
இங்கே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இருதய கடினம் எப்படி உண்டாகிறது என்றால் 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று காட்ஸ் சைடு, இன்னொன்று மேன் சைடு. ஆண்டவருடைய பகுதி, இன்னொன்று மனிதனுடைய பகுதி. நீங்கள் எகிப்து தேசத்துலேருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணும்போது, இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணும்போது நீங்கள் அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு வசனம் வரும். அதே போல் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படின்னும் வரும். 2மே வரும். அவனாவும் கடினப்படுத்திக்கிறான், ஆண்டவரும் கடினப்படுத்தினான்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே அவனை ஏன் கடினப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, பார்வோன் அவனே அவனுடைய இருதயத்தை பலமுறை கடினப்படுத்தினதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு? எக்கடை கட்டு போன்னு விட்டுறாரு. அதுதான் அங்கே நடக்குது. ஆண்டவர் விட்ட உடனே அவன் மறுபடியும் என்னதான் செய்ய போகிறான்? இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்திக்கிட்டே இருக்க போகிறான். அவன் மனம் மாறுவதற்கு ஆண்டவர் எந்த வேலையும் அங்கே செய்யலை. அதுதான் அங்கே அர்த்தம். ஆண்டவர் முதல்ல உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, மோசை மூலமாக உணர்த்துறாரு, அற்புதங்கள் மூலமாக உணர்த்துறாரு. அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் பார்த்தார், சரி போ அப்படின்னு விட்டார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இருதய கடினத்தை நிமித்தம் அவனே அடுக்கடுத்து தொடர்ந்து கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால் ஜனங்களை விட்டுட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் கூட என்ன செய்கிறான்? எகிப்து தேசத்தில் அவ்வளோ பேர் இறந்து போயிடுறாங்க, மூத்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க, மரண ஓலம் கேட்குது. அப்போ கூட என்ன பண்ணுறான்? மறுபடியும் இவர்களை பின்தொடர்ந்து வரணும்னு கிளம்பி வர்றான். அப்போ அவனுடைய அழிவின் பாதைக்கே தேவன் அவனை விட்டு விட்டார். ரோமர் 1:24 இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மேலோட்டமா படிக்கும்போது என்ன தோணும்? ஆண்டவரே இவங்களை என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போய் அசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இவரே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்த மாதிரி நம்ம படிப்போம். அர்த்தம் அது இல்லை. இவர் மனுஷனை அசுத்தம் செய்யே அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? அவன் தான் தன்னுடைய சுய இச்சையின்படி போயிட்டே இருக்கிறான். ஆண்டவர் உணர்த்துறாரு, இந்த மாதிரி பண்ணாத, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. சில நேரம் தடுக்கிறாரு. ஆனால் அவன் தொடர்ந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கேட்க மாட்டேங்கிறான். கேட்காம தொடர்ந்து தன்னுடைய சுய இச்சையின்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? போ அப்படின்னு விட்டுறாரு. அவனுக்கு உணர்த்தவும் இல்லை, அவனை தடுக்கவும் இல்லை. இப்போ இதில் இது எங்கே நடக்குது அப்படின்னா, யாருக்கு நடக்குது அப்படின்னா, ஆண்டவருக்கு செவி கொடுக்காத ஆட்களத்தில் நடக்குது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரசிக்கப்படாத பிள்ளை இருக்குது, பையனோ பொண்ணோ, நீங்கள் ஆண்டவர் குறித்து சொல்லும்போது அவங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, சுய வழிகளிலே போகிறாங்க, சுய இச்சையின்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. என்ன ப்ரேயர் பண்ணுறீங்க? ஆண்டவரே, என்னுடைய மகனை என்னுடைய மகளை என்ன செய்யுங்க? ரசித்து கூடும், அவங்களும் ரசிக்கப்பட்டு சபைக்கு வரணும், உம்முடைய பிள்ளையாக வாழணும், அவங்களும் பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படின்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. எத்தனை புறஜாதி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஜெபிக்கிறவர்கள் உண்டு? ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகளும் ரசிக்கப்பட்டிருக்காது, சுய இச்சையின்படி தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போது ஆண்டவர் மனசாட்சியின்படி அவர்களுக்கு உணர்த்தினாலும் அவங்களுக்கு அது புரியாது, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சார்? விட்டுறார். உன் வழியிலே நீ போன்னு விட்டுறார். ஆனால் ரசிக்கப்பட்ட தாய் தகவனுக்கு பிறந்த ரசிக்கப்படாத பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களும் சுய இச்சையின்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கொஞ்ச நாள் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் போ, நீ உன் வழியிலே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள விட்டுறணும். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அல்லது அவங்களுடைய தாத்தா பாட்டி இவங்க ப்ரேயர் பண்ணுறதுனால ஆண்டவரால் அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. திரும்ப திரும்ப அவங்க ஒவ்வொரு முறை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போதும் அவங்கள உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய சிஸ்டம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உணர்த்துவார், அதுக்கப்புறம் விட்டுருவார். போன்னு அப்படி அசுத்தான் தான் தேவன் அவர்களே அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு வருது இல்லையா? அவர் தடுக்காமல் விட்டுறார், சொல்லி நீ கேட்க மாட்டேற போன்னு விட்டுறாரு. ஆனால் அந்த ஒரு காரியம் ரட்சிக்கப்பட்ட தாய் தகவனுக்கு பிறந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு நடக்காது. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரட்சியும் ஆண்டவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால
ஆண்டவரால் நீ எக்கட கெட்டு போன்னு விடவே முடியாது. அதனால தான் பெற்றோருடைய ரட்சிக்கப்பட்ட பெற்றோருடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி ரட்சிக்கும் போது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டோடைய பாதத்தை நோக்கி அவங்க வருவாங்க. அப்போ தேவன் ஒப்பு கொடுத்தார் அசுத்தத்திற்கு அப்படின்னா ஆண்டவர் போய் நீ அசுத்தம் செய்யும் சொல்லலை. இவங்க இஷ்டத்துக்கு இவங்க போனாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல, எக்கட கிட்ட போன்னு விட்டார். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அந்த அர்த்தம் தான் அது. ஏன்னா என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்வேன்னு அவன் சொல்லும்போது வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். மனிதனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தான் தேவன் அவனை என்ன செய்தார், அசுத்தத்திற்கு ஒப்படைத்தார். இதனால தான் விடுதலை பண்ணின மக்களை மீண்டும் சிறையிருப்புக்குள்ள போறாங்க. கடைசியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது, அதுக்குள்ளேயும் இவங்க போறாங்க. ஆண்டவருக்கு விரோதமான வேலை செய்த பார்வோன் அவனுடைய சேனைகளும் செங்கடலின் நடுவே கொல்லப்படுகிறார்கள் ஆண்டவரால. இதனால தான் ஆண்டவரை நிராகரிக்கிற மனிதனுக்கு, கடைசி வரை நிராகரிக்கிற மனிதன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுறான். ரட்சிப்பின் வாய்ப்பை என்ன செய்யணும், மனிதன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம நிறைய காரியம் செய்யணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை விசுவாசித்தா மட்டும் போதும், அவரை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும். ரொம்ப ஈஸி ரட்சிப்பு. அவர் தான் என்னுடைய ஆண்டவர், இனிமேல் அவருக்காக தான் வாழ போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா அது ரொம்ப ஈஸி. நமக்கு செல்ல வேண்டிய பாதை அவரே என்ன செய்வார், அவரே பாதுகாப்பார். இப்போ இந்த 9-10 வசனத்தில், ரோமர் 11வது அதிகாரம் 9-10 வசனத்தில் தாவீது சொல்லியிருக்கார் இல்லையா. தாவீது என்ன சொல்லியிருக்காரு, கன நித்திரை நாவி, காணாத இருக்கிற கண்கள், கேளாத இருக்கிற காதுகள் அப்படின்னு தாவீது சொல்லியிருக்காரு இல்லையா. எங்கே சொல்லியிருக்காரு, சங்கீதம் 58:6. சங்கீதம், தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். இப்ப இந்த வசனம் எதுக்கு எடுத்தோம்னா, தாவீது இப்படிலாம் ஜெபம் பண்றாரு. எப்படி பண்றாரு, அவர்கள் வாயில் உள்ள பற்களை என்ன செய்யும், பல்லப்புறம் உடைங்க ஆண்டவரே, பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை என்ன செய்யும், நொறுக்கி போடும், பல்ல உடைச்சு நொறுக்கிருங்கிறார். இப்படி ஒரு ஜெபம் யாரு, தாவீது. அடுத்து சங்கீதம் 109:10. சங்கீதம் 109:10. அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். பாருங்க, அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளிலிருந்து என்ன செய்யணுமா, இறந்துண்ண கடவர்கள். பிச்சை எடுத்து சாப்பிடட்டும். யார் பேசுறா, தாவீதுடைய ஜெபம் அது. அவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா பாருங்க. எதிரி செத்து போட்டோம் அப்படின்னு நினைச்சா கூட ஜெபம் பண்ணா கூட ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு கோபத்தில் சொல்றாருன்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவன் பிள்ளை முதற்கொண்டு என்னதான் செய்யணும், பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுங்கிறாரு. கடும் கோபத்தில் பேசுற மாதிரி தான் இருக்குது. சங்கீதம் 137:8-9. சங்கீதம் 137. பாபிலோன் குமாரத்தியே, பாலாய் போகிறவளை, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, பாபிலோன் குமாரத்தியே, பாலாய் போறவளே. வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையாகவும் கொடூரமாகவும் இருக்கும். நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். எங்களுக்கு அவ்வளோ மோசமான காரியத்தை செஞ்சில பாபிலோன் தேசமே, பாபிலோன் ராஜாவே, உனக்கும் அதுக்கு பதில் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் எப்படிப்பட்டவனா. இந்த மாதிரி ஜெபம் நம்ம யாராவது பண்ணுவோமா? எதிரியாக தான் என்கிட்ட போய் தொலைறான், ஆண்டவர் என்கிட்ட நல்லா இருக்கட்டும், நான் உயரணும், இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கும். இல்லைன்னா நீர் யார் என்பதை காட்டணுமோ, இவ்வளோதான் சொல்லுவோமே தவிர அவன் பிள்ளை அவன் குழந்தைய தூக்கி கல்லில் அடித்து சாகடிக்கணும், பிள்ளைய புறம் பிச்சை எடுக்கணும், இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆனால் இங்கே தாவீது என்ன செய்கிறாரு, இப்படிலாம் பேசுகிறார். அப்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, இதை வச்சுட்டு சங்கீதக்காரர் தாவீதே என்ன செய்கிறார், இப்படிலாம் ஜெபம் பண்ணிக்காரு, அதனால் நம்மளும் என்ன செய்யலாம், நல்லா நமக்கு பிடிக்காத ஆளுக்கு இந்த மாதிரிலாம் சாவை விட்டு நம்மளும் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதனுடைய சங்கீதக்காரனே கோபப்படுறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிறிஸ்து இயேசு அன்பை போதிக்கிறார், ஆனால் தாவீதோ இங்கே என்ன பேசுகிறாரு, கோபத்தையும் வெறுப்பையும் பேசுகிறாரு. ஆக தாவீது கிறிஸ்துவுக்கு விரோதமான ஆள்.
ஆகவே பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. எப்படி யூதர்கள் வந்து புதிய ஏற்பாடு தேவையில்லைன்றானோ அது மாதிரி இங்கே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, புதிய ஏற்பாடு மட்டும் நமக்கு போதும், பழைய ஏற்பாடு ஏன்னா கிறிஸ்துவின் போதனைக்கு விரோதமாக இருக்கே. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இப்படிலாம் இருக்குல்ல. இப்போ அது நமக்கு இதுக்கு அது கிறிஸ்துவின் போதனை இல்லை, அதனால் அது தேவையில்லைங்கிறாங்க. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் போதும். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தாவீது அங்கே எழுதினார் இல்லையா, பாபிலோனே பாலானவளே, உன் குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகள் இறந்து உண்ணுவார்கள், அலைந்து திரிந்து பிச்சை எடுப்பார்கள். இதெல்லாம் எழுதுனது யாரு? தாவீது. எழுத சொன்னது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் நிறைவேறும். அப்ப ஆவியானவர் சொல்லி தான் அதை எழுதியிருக்கிறாங்க. அப்ப ஆவியானவர் இதுக்கு சப்போர்ட். யாருக்கு? தாவீது இப்படி பேசினது. ஸோ பழைய ஏற்பாடும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. அப்ப அதை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமாவது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமோ தேவனுடைய வார்த்தையோ ஒரு காலத்திலும் மனுஷனுடைய விருப்பத்தினால என்ன செய்யப்படல? உண்டாகவில்லை. மாறாக தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப தீர்க்கதரிசனம் என்பது பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசுவதுதான். அதை தேவனுடைய மனிதர்கள் பேசினார்கள். அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ தேவன் தான் கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி வார்த்தைகளை, அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா, நடந்ததை பேசினதை அப்படியே தேவன் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ஆதங்கப்பட்டு இப்படிலாம் பேசுறாரான்னா, ஆமா ஆதங்கப்படுறார். ஆனால் தாவீது உண்மையிலே இவ்வளவு கொடூரமான ஒரு மனிதனா, இந்த மாதிரிலாம் ஒரு சாப விடுற ஆளா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, சவுல் தாவீதை கொல்றதுக்கு வகை தேடி சுற்றி திரியும் போது தாவீது அவர்கிட்ட தப்பிச்சு போறாரு. ஆனால் சில நேரங்களிலே சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்பு தாவீதுக்கு ஏற்படுகிறது. ஆனால் தாவீது என்ன செய்யலை? கொல்லவே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, அவருடைய துணியினுடைய அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது துணியினுடைய ஓரத்தை மட்டும் கட் பண்ணிட்டு ஓடி வந்துடுறாரு. அது தூரமாக போய் நின்று சவுல்கிட்ட காட்டுறாரு, பாருங்க உங்களை கொல்றதுக்கு ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாரு, ஆனால் நான் கொல்லலை. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இந்த நான் வந்தேன்றதுக்கு அத்தாச்சி அதை காட்டுறேன்னு காட்டினார். ஆனாலும் அதற்காகவும் அவர் என்ன செய்தார்? மனம் வருந்தினார். அல்லேலூயா. அப்போ மனம் வருந்துறார் அவர். அப்போ இப்பேற்பட்ட மனிதன் எப்படி பிள்ளைகள் எல்லாம் இப்படி சாகட்டும், பிச்சை எடுக்கட்டும், குழந்தைகள் எல்லாம் கல்லில் அடித்து கொள்ளுவோம், இப்படிலாம் எப்படி பேசுவார்? அது மட்டும் இல்லை, சொந்த குமாரனாகிய அப்சலோம் தாவீதை கொல்ல வகை தேடி வரும்போது அவன்கிட்ட தப்பிச்சு போகிறாரு. அப்போ தாவீதுடைய ஒரு ஆள் ஓடி வந்து சொல்கிறாரு, ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன், அப்சலோம் உங்களை கொல்றதுக்கு வகை தேடின அப்சலோம் இறந்து போயிட்டான், உங்களை எதிர்க்கிற எல்லாரும் இப்படியே போகட்டும் அப்படின்னு வந்து செய்தியை சொன்ன உடனே தாவீது சந்தோஷப்படுவார்னு நினச்சான். அப்படி சொன்னான். ஆனால் தாவீது தன் மகனுக்காக துக்கம் அனுசரித்தார், அழுதார். தன்னை கொல்றதுக்கு வகை தேடி சுற்றி திருந்த மகன் இறந்த செய்தியை கேட்டு என்ன செய்கிறாரு? அழுகிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு இளகிய மனமுடையவன் தான் தாவீது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தாவீதுடைய சங்கீதத்தில் ஜெபத்தில் அப்படி வருது? அப்போஸ்தலர் 1:16 16
சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. இதுதான் பதில். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து. இயேசுவை பிடிச்சாங்க. யார் பிடிச்சது? யூதர்களும் பிரதான ஆசாரியர், வேதபாரகர் மற்றும் ரோமர்கள், இவங்கெல்லாம் வந்து இயேசுவை பிடிச்சாங்க. பிடிக்கிறதுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் யாரு? யூதாஸ் காரியோத். அப்பா, யூதாசை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் வாயினால் முன் சொன்ன வேத வாக்கியம். அப்ப தாவீதியே யாரை குறித்து அங்க பேசுறாரு? அப்போ யூதாசை குறித்து பேசுகிறார். அங்க பாபிலோனேன்னு வரும். ஏன்னா தீர்க்கதரிசனங்கள் அப்படிதான் வரும், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா வராது. தீர்க்கதரிசனத்தை நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே அதை எடுத்து அதை சரியா ஆழமா உள்ள, அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். ரெண்டு, அதான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு. ஒன்று என்னன்னா, அன்றைய சூழ்நிலைக்கும் பேசுவார், அதே வசனம் எதிர்கால சூழ்நிலைக்கும் அது ஒத்து வரும். அதான் தீர்க்கதரிசனம். இப்போ பாபிலோனு சொல்லும்போது அன்னைக்கு இருக்கிற பாபிலோனை பார்த்தும் சொல்லுவார். அதே நேரத்தில் பின்னாடி யூதாசுனுடைய வம்சத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே பேசுகிறார். யூதாசுனுடைய வாரிசில் வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்றது சொல்றாரு. இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அதனால தான் தாவீது அந்த மாதிரி வார்த்தைகளை அங்கே போடுறாரு. அல்லேலூயா. அதனால அதை மேலோட்டமாக படிச்சுட்டு நம்மளும் இப்படி ஜோம் பண்ணலான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜோம் பண்ணிடக்கூடாது. அப்போ யூதாசி பற்றி பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலமாக அங்கே பேசியிருக்கிறார். இது எல்லாம் தாவீது பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் யூதாசை பற்றி. யோவான் 10வது அதிகாரம் 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேத வாக்கியம் தவறாததாய் இருக்க. இப்போ ஆண்டவர் இங்கே யூதர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. நான் தான் தேவன், நான் தான் கடவுள்னு சொல்லிடுவார். உடனே அவங்களுக்கு பூரா கட்டுப்பாயிரும். நான் தான் பிதாவும் நானும் ஒன்று அப்படிலாம் பேசினோடனே அந்த ஆளுகளுக்கு பிடிக்காது. ரொம்ப கடுப்பாயி ஆண்டவரோட பயங்கர வாக்குவாதம். அப்போ தான் சொல்லுவார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்கன்னு ஒரு வார்த்தையை போடுவார். என்னது? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் யெகோவா தேவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்களையெல்லாம் யாருன்னு சொல்லியிருக்காராம்? தேவர்கள்னு சொல்லியிருக்காராம். இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அதை படிச்சு ஏன் கோபம் வரல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா யூதர்கள் இப்போ எது கோபப்பட்டு நிற்கிறான்? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வர முடியாதுன்னு இப்படி பேசிட்டார் ஆண்டவர். அவங்களுக்கு பூரா கோபம். இவர் மனுஷன், இவர் எப்படி தன்னை தேவனுக்கு நிகர ஒப்படைக்க பேச முடியும்? இவரை ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப மூர்க்கமாக தெரியும் போது அவர் சொல்கிறாரு, பைபிள் உங்களே என்ன சொல்லியிருக்குது? வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட உங்களையே தேவர்கள் என்று சொல்லி இருக்குதே, உங்க பழைய ஏற்பாட்டில் இருக்குதேங்கிறார். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டை தான் படிப்பாங்க, அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குதேன்னு பேசுறாரு. அதை நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம எடுத்துருக்குறோம் அந்த டாபிக். அப்போ வெறும் தாவீது ஏன்னா அது சங்கீதத்தில் வரும், அந்த தேவர்கள் என்கிற வார்த்தை சங்கீதத்தில் வரும். சங்கீதம் 82:6 வாசிங்க. அதையும் சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, அப்ப ஏற்கனவே ஆண்டவர் முன் குறித்து சொல்லியிருக்கிறார். அதை இங்க கோட் பண்ணி எழுதுறார். அப்ப தாவீது சும்மா ஏதோ அவர் நினைச்சதை எழுதல, தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுகிறார். தேவன் சார்பிலே தாவீது நின்று கொண்டு தேவனுடைய எதிரிகளை தன்னுடைய எதிரிகளாக நினைத்து தேவன் மீதான வைராக்கியத்திலே அவர் அந்த மாதிரி எழுதுகிறார், பேசுறார். அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே வருது. வாசிக்கலாம். சங்கீதம் 104
சங்கீதம் 104 1வது வசனம் 4வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய மகிமையையும் வல்லமையையும் அவர் புரிந்து கொண்டு இந்த அதிகாரத்தை அவர் எழுதுறார், இதை பேசுறார். அவர் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கினா, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் எப்படி இருக்கிறீர், பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அவருக்கு ஏதோ வெளிப்பாடு வந்துருச்சு. வெளிப்பாடு வந்த உடனே அது தாங்க மாட்டாம என்ன பண்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? அவர் மகா பெரியவராக இருக்கிறீர், மகிமை மகத்துவத்தையும் கொண்டிருக்கிறீர். இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய மகத்துவத்தை பேசிட்டே வருவார். நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். இப்படிலாம் அவர் பண்ணியிருக்கிறார், அதனால ஸ்தோத்திரிங்கிறாரு. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தில் மூடினார். பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அவைகளில் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடபாதிருக்கும் எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தினீர், அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. இப்படியே வரிசையா நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே வருகிறார். இப்ப 34வது வசனம் வாசிப்போம். சங்கீதம் அதிலே 34, சங்கீதம் 104:34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இப்ப கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. நான் அவரை தியானிக்கும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, இப்ப நேரம் இல்லை, ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பூமி எப்படி கடையாந்தர்களின் அப்படி இப்படின்னு வருவார் நிறையா. இதை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் படைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் தூக்கி கொண்டே வரும்போது கடைசியில் சொல்றாரு, நான் அவரை தியானிக்கும் தியானம். அவரை குறித்து நான் நினைச்சு பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் கர்த்தருக்குள் என்ன செய்கிறேன், மகிழுகிறேன். இதுதான் கர்த்தருக்குள்ள மகிழ்றது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொந்த பந்தங்கள் சேர்ந்து நின்று ஏதாவது கேலி கிண்டல் பேசி யாரையாவது ஒருத்தர் நோகடிச்சு அப்படிதான் சந்தோஷமா இருக்கிறாங்க. அது அல்ல. கர்த்தருக்குள்ள மகிழ்றதுன்னா கூட யாருமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கறது, நினைச்சு பார்த்து அதுக்கு நன்றி செலுத்துறது, அதுக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்குள்ள என்ன செய்யறது, மகிழ்கிறார். இப்போ இவ்வளவு ஆண்டோடைய மகிமையை மகத்துவத்தை வல்லமையை பேசிட்டு ஆண்டவரை குறித்து தியானிக்கிறது எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்குது, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்றேன்னு ஒரு நல்ல தியானத்தை சொன்னவர் 35வது வசனத்தில் என்ன பேசுறாரு பாருங்க. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசி ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. பாவிகள் பூமியிலிருந்து எப்படி போகணுமா, நிர்மூலம். இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினாரு, ஆண்டவரை குறித்து மட்டும் தானே பேசிக்கிட்டே வந்தாரு. இப்போ பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் அப்படின்னு ஒரு சாபமான வார்த்தையை அங்க பேசுறாரு. அப்ப இது அவரா பேசுறாரா, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசினாரா? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுகிறார். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யக்கூடிய மனிதன் யாராக இருந்தாலும் அவனுடைய முடிவு, அவன் பூமியில இருக்க முடியாது, அவன் நிர்மூலமாகி போயிடுவான், அவன் தோத்து போவாங்கிறது தான் இங்க சொல்றார். அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, அந்த மனிதன் தான். ஆண்டவரை நிராகரிக்கிற எந்த மனிதனும் கடைசியில நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுவான், தண்டனைக்குள்ள தப்பிக்க முடியாது, நரகத்தை நோக்கி போயிடுவான் அப்படின்னு என்ன செய்யறாருங்க. அப்ப தாவீது கோபத்துல பேசல, தேவன் மீதான, அதாவது தேவன் சார்பிலே நின்று தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு பாவியினுடைய நிலைமை என்ன, அவனுடைய முடிவு என்ன, துன்மார்க்கனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத தாவீது என்ன செய்கிறாரு, இங்க பேசுகிறார்.
அப்போ மேலோட்டமாக நம்ம அங்கங்கே படிக்கும்போது என்ன தோணுது, தாவீது கோவத்தில் இப்படி பேசுகிறாரு, அவருக்கு ஏதோ கஷ்டம்னால பேசுறாரு. கிடையாது. அவர் கிளைமாக்ஸ் என்னவோ அதை பேசுகிறார், முடிவு என்னவோ அதை பற்றி பேசுகிறார். அது சுயமாக பேசலை, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா, அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அன்பாக தான் இருக்கிறார். ஆனால் பாவத்தினுடைய சம்பளம் என்னது? மரணம். மரணம்னா மரணம் தான். ஏன்னா கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்து அன்பாக இருக்கிறதுனால அவர் எல்லாரையுமே ரட்சித்திருவார், உலக மனுஷரில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா லூசிபர் என்கிற பிசாசுமே ரட்சித்து அவர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இன்றைக்கும் ஃபாரினில் ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதாவது தேவனுடைய அன்பை நல்ல விதமாக சொல்லணுன்றதுக்காக இப்படி போயிடுறாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் பிசாசையே ரட்சித்து கொண்டு போயிடுவார், உலக மனிதர்கள் யாருமே நரகத்துக்கு போக மாட்டாங்கன்ற லெவலில் அப்படி போயிட்டாங்க. அது தவறு. ஆண்டவர் சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார், சில நீதிகளை வைத்திருக்கிறார். அதுக்கு உட்பட்டு தான் நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் நாம் என்ன செய்கிறோம், நாம் பரலோகத்துக்கு பாக்கியவான்களாய் பாத்திரவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறாரா? ஆமாம், அன்பாக தான் இருக்கிறார். அதே நேரத்தில் பாவத்திற்கு தண்டனை உண்டா? கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. அப்போ இதை பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக எழுதுகிறார். ரட்சிப்பின் வழியை தேவன் நியமித்த ரட்சிப்பின் பாதையிலே தேடுங்கள், அப்பொழுது அதை கண்டடைவீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின் ஆழங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்க. தேவனை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் இன்னும் அதிகமாக வளர கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். அந்த ஒருவருக்கும் வேண்டிய கிருபைகள் நிரப்புங்க, நம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க, போக்கில் மரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவருடைய குறைவுகளை நிறைவாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.